கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லேபரேட்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் TRM சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் பில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, CBSE அண்ட் மெட்ரிக் விருத்தாச்சலம். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவந்தார் உழவந்தார் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்தார். உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தார். வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தோழ நட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தோழ நட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எது வென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். இன்னைக்கு விழுப்புரம் கடலூர் மாவட்டத்துல உளுந்து சாகுபடிக்கு விவசாயிகள் விதை இல்லாம அலையறாங்க. அரசாங்கம் எங்கெங்கயோ தேடி அயல் மாநிலங்கள் தான் கூட விதையை வந்து கொண்டாந்துருக்கு. மானியங்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்திருந்தால் விவசாயிகள் இன்று மாண்போடு வாழ்ந்திருப்பார்கள். நிறைய விளைச்சல் வேண்டும் என்பதற்காக அதிமேதாவித்தனமாக நாமவே உரத்தை கொட்டினால் அது அரசாங்கத்துடைய தவறா? எந்த விவசாயி போய் அரசாங்கத்தில் உரம் கேட்டான்? நாங்க விவசாயம் பண்ணும்போது கூட உரம் கேட்டோமா? திருட்டுத்தனமா இருந்தா எங்க வயல்ல கொட்டினீங்க. சுனாமி தாக்கின இந்த மாவட்டத்தை, புரட்டி போட்ட இந்த மாவட்டத்தை அரசியல் நிமித்திருக்க முடியுமா? கடலூர் மாவட்டத்தில் எந்தெந்த ஆண்டு வெள்ளம் பாதிச்சுன்னு அழகா பட்டியலிட்டார். ஆனா இவ்வளவு ஒரு பாதிப்பான இந்த கடலூர் மாவட்டத்துக்கு அரசாங்கம் செய்த முன்னெச்சரிக்கை என்ன? நாங்கள் அந்த காலத்தில் பாசன முறை எப்படி பண்ணினோம் தெரியுங்களா? குடிமராமத்துங்கிற முறையில் பராமரித்து பண்ணோம். மழை பெய்யறதுக்கு முன்னாடியே ஏரி குளங்கோட்டையெல்லாம் விவசாயிகளே சேர்ந்து போய் தூர்வாரி அணையை கட்டி செப்பனிட்டு முறையாக கங்காணின்னு ஒருத்தவனை போட்டு முறையாக பயன்படுத்தி எல்லா வயலையும் அவன் தண்ணி பாய்ச்சிடும். அவனுக்கு ஏதோ ஒரு காலம் நாங்கள் சம்பளம் கொடுத்தோம். இன்றைக்கி அரசாங்கம் லஸ்கரு, அடுத்து ஏஇ, அடுத்து இஇ, அடுத்து எஸ்சி, சிஇ தண்ணியை தேக்கலையே, எங்களுக்கு தண்ணியை கொடுக்கலையே. ஒரு நிமிஷம் இருங்க. உழவர்களுடைய உயர்வுக்கு உழவர்களே தான் காரணம் அப்படின்னு இருந்திருந்தா எல்லா விவசாய ஆஃபீஸிலும் விதை மூட்டை தேங்கி கிடந்திருக்கணும். கரெக்டா? உரம் மூட்டை விற்காம கிடந்திருக்கணும். அரசாங்கத்தில் டிராக்டர்லாம் விற்காம இருக்கணும். வங்கியில் கடனே தேங்கி கிடக்கணும், கூப்பிட்டுருக்கணும். ஆனால் இன்னைக்கு விதை கிடைக்காம ஊரில் யாருக்காக? விவசாயிகள் மேம்பாட்டுக்கு அரசாங்கம் ஊக்கம் கொடுக்கறதுனால தான் வெளி மாநிலத்தில் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு விதையை. கரெக்டுங்களா? இன்னைக்கு அரசாங்கத்தில் கடன் கொடுக்கணும் போராட்டம் பண்ணுறியே, விதை கிடைக்கல நீ போராட்டம் பண்ணுற ரோட்டில். அப்போ அரசாங்க திட்டங்களை எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டு எப்படி நீ இதை சொல்ல முடியும்? அப்போ அரசாங்களுடைய ஊக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா விவசாயன்றது இன்னைக்கு ஜீரோ தான்.
அரசாங்கத்துடைய ஊக்கம் இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு விவசாயம் ஹீரோவா நின்றுட்டு இருக்கு. அரசாங்கத்தினுடைய ஊக்கம் எப்படி தெரியுங்களா? எங்களை வந்து ஒரு வலையில மாட்ட விட்டுட்டுது. எங்களுக்கு வேற வழி இல்லை. நாங்கள் விதையை விதைச்சாகணும், நட்டாகணும், அறுத்தாகணும், கடனை வட்டியை கொடுத்தாகணும். கடன் அடைக்க முடியாது. 2006 71,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியாச்சு. 2008 7,400 ரூபாய் தள்ளுபடி ஆச்சு. இந்த ஆண்டு சிறு குறு விவசாயிகளுக்கு 325 கோடி ரூபாய் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் தள்ளுபடி ஆயிருக்கு. சார், எங்களுக்கு கஷ்டம்லாம் பரவக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் பண்ணிருக்கு. சார், இந்த கஷ்டத்தை தள்ளுபடி பண்ணலன்னா, இந்த கடனை தள்ளுபடி பண்ணலன்னா நீங்க சுமக்க முடியுமா? நடுவர் அவர்களே, இவங்களை தள்ளுபடி கேட்கவே இல்லை, நிவாரணம் கேட்கவே இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோம்? அரசாங்கமே இந்த கரும்பு பணம் 2000 கோடி இருக்குல்ல, பாக்கி 5 ஆண்டு காலமாக இருக்குல்ல, அந்த பணத்தை தானே கேட்குறோம். என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அந்த சர்க்கரை ஆலையில கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை விவசாயிகளும் ஆலை நிர்வாகமும் டெல்லிக்கு போய் மத்திய அரசாங்கத்தில் வட்டி இல்லாம 10,000 ரூபாய் கடன் வாங்கினாங்களே, உங்களுக்கு வாங்கினாங்க, ஏன் விட்டீங்க? நடுவர் அவர்களே, இவர் சொல்ற டிராக்டரோட டீலர் அவர் தாமரக்கண்ணா, எத்தனை விவசாயிக்கு அவர் அரசாங்கத்து மூலியமா மானியம் வாங்கி கொடுத்தாரு சொல்லு? ஆண்கள் டிராக்டர் எடுத்தா 1 லட்ச ரூபா மானியம், பெண்கள் டிராக்டர் எடுத்தா 1.25 லட்ச ரூபா மானியம். இந்த மானியத்தை கரெக்டாக பயன்படுத்தி அந்த தவணையை ஒழுங்காக செலுத்தியிருந்தா ஏன் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் நிதியை ஒதுக்காது? ஆனால் தனியார் ஃபைனான்ஸில் நீ டிராக்டர் வாங்கினா உண்டியும் டிஓ ஒழுங்காக கட்டுவேன், அரசாங்கம் நிதி ஒதுக்கி அரசாங்கம் மானியம் கொடுத்து அதுக்கு உனக்கு கடன் வசதி செஞ்சா அது தள்ளுபடி வந்துடும். அரசாங்கத்துக்கு நான் கட்ட மாட்டேன், நீ தவணை கேட்கக்கூடாதுன்னா நியாயமா? செய்யற தவறுகளை மறைப்பதற்காக இன்னைக்கு விவசாயிகள் தவறான கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அரசாங்கம் கொடுக்கறது 6 டிராக்டர் தான் மானியம் கொடுக்குது. இவர் என்னமோ வந்து தாராள குளம் மீன் பிடிக்குது, மணி ஏற போய் விளையாடுதான்ற கதையை அவர் பேசுறாரா? எத்தனை டிராக்டர் இவர் இந்த வருஷத்துக்கு மானியம் கொடுத்துருக்காரு சொல்லுங்க பார்க்க. மானியம்னா ஒவ்வொரு தனி மனிதனையும் தனி விவசாயியும் வாழ்வாதாரத்தை பெருக்குவதுதான் அரசாங்கத்தின் வேகம். 50 டிராக்டரா இருந்தாலும் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மானியம் நான் வாங்கி தரேன். இருக்கு, ஒதுக்கீடு இருக்கு. ஆகவே நடுவர் அவர்களே, அரசாங்கம் தான் விவசாயிகளை ஊக்குவிக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவங்க மானியம் சொல்றாங்க இல்லையா? நாங்கள் வந்து டீலர்ஷிப்பில் கடையில் ஒரு டிராக்டர் வாங்கினோன்னா 1.5 லட்சம் அதனுடைய விலை 1.5 லட்சம் கடையில் போய் வாங்கினா. மானியன்னு இவங்கள்ட்ட போனால் 1.25 லட்சம். எங்கே போச்சு 50,000? இதே மாதிரி சிட்டா எடுத்துடுவா, அடங்கல் எடுத்துடுவா, ஆதார் அட்டை எடுத்துடுவா, அதுக்கப்புறம் பத்தாம பில்லு எடுத்துடுவா, அதுக்கப்புறம் பத்தாம உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 10 ரூபாய்க்கு பத்திரத்தில் வந்து பவர் பத்திரம் எடுத்துருவா, இருக்கிற மூலப்பத்திரம் எடுத்துருவா. இதெல்லாம் எடுத்துட்டு வரதுக்குள்ள இங்கே இருக்கிறவர் வந்து மானியத்தை வாங்கிட்டு போடுவார், ஒரு 10% கமிஷன் கொடுத்துட்டு. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் தான் ஊக்குவிச்சிட்டு இருக்கே தவிர விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பது 1% கூட கிடையாது. இதை நான் முழுக்க மறுக்கிறேன் நடுவர் அவர்களே. விவசாயிகளை முழுக்க அந்த அரசாங்கம் முழுமையாக சுரண்டி தான் கடன் கொடுக்குதே தவிர இனாமா எந்த கடனும் கொடுக்கல. நான் என்ன கேட்குறேன், எந்த மானியம் எங்களுக்கு வேணாம். நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை நாங்கள் விலையை நிர்ணயிக்கிற அந்த அரசாங்கத்தை நீங்கள் உருவாக்குங்க. விவசாயி தான் வச்சிருக்கிற நிலத்தை அவன் திருத்தி இந்த மண்ணுக்கு எந்த பயிர் சாகுபடி பண்ணுன்றது அவன் கண்டறிஞ்சு அந்த சாகுபடி பண்ணி அவன் எடுத்துகிட்டு போனான். இவங்க அங்கே இருக்கிற வியாபாரி பார்ப்பான், இதில் வந்து கல் அதிகமாக இருக்குது, ஈரம் அதிகமாக இருக்குது, இந்த இவ்வளோ தான் விலைன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் அதே உரத்தை அவங்க சொல்கிற மானிய உரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வாங்கினா மூட்டைக்கு இவ்வளோன்னு விலையை நிர்ணயம் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு விலை நிர்ணயமே கிடையாது. எதிரணியை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் இந்த உழவர் மேடையின் வாயிலாக ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்திட்ட சொல்லுங்கள், நாங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை நாங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறோம். அது முடியுமா உங்களால்? கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் TRM சாந்தி, J&J மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் பில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, CBSE அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார்
குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் விவசாயிகளின் புதிய நம்பிக்கை. ஒவ்வொரு தெளிப்பிலும் நிம்மதி, அதிக மகசூல், அதிக லாபம். காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. இலைவழி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம் சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, பயிரை பாதுகாக்க, மகசூலை பெருக்க அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். குறைந்த செலவில் நிறைந்த வருவாய். அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. சார், சிறப்பு தள்ளுபடி கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் அண்ணாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன். திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள் இவை அனைத்தும் ஒரே கடையில். டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர். இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும் மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச். 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 9842522890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில். உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்கும் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போவும் நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு, உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பன்ஸ் பில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருதாச்சலம். தொடர்கிறது. இவங்க பேசுகிற இந்த அரசியல் திட்டமெல்லாம் எப்படின்னா, ஹிட்லருக்கு கைபானமா ஒருத்தர் தான் கோணி புலிகன், கோயபல்ஸ்னு கதை போடுறதே வேலை அவனுக்கு. அது மாதிரி இந்த அரசு திட்டமே போடும். அந்த திட்டம் எல்லாம் இவ்வளவு இதுக்கு ஒதுக்கி எத்தனை கட்டினாங்க. ஒரு 5 ஆண்டு திட்டத்தில் கட்டுறதுக்கு பின்னால என்னையா கட்டினாங்க? எத்தனை 5 ஆண்டு திட்டம் போட்டாச்சு. இந்த விவசாயி கோவணத்தை உருகி விட்டுருக்குறாங்க. விவசாயி அவனாவது மேலே போயிருக்கானா? ஆனால் விவசாயத்தில் இருக்க பூரா கீழே, வியாபாரம் பண்ணவும் பூரா மேலே. இவங்க திட்டம் எப்படி இருக்குது? பூரா ஓட்டையாக இருக்குது. எல்லா டேமும் கட்டுவாங்க, டேம் பூரா ஓட்டையாக இருக்குது. இந்த விவாதம் என்பது ஒவ்வொருவருடைய உள்மனதிலும் அரசாங்கம் எவ்வளவு மானியம் கொடுத்திருக்கு, எத்தனை வருஷமா கொடுத்திருக்கு, எத்தனை வருஷமா இந்த மாவட்டத்தை புயல் தாக்கி இருக்கிறது, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கெல்லாம் அரசாங்கம் உதவி செய்ய முடியவில்லை என்றால், அரசாங்கம் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் உங்களால் வாழ முடியுமா என்கின்ற விவாதத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். அதற்கு பதில் கூறும் விதமாக நீங்கள் கொடுக்கின்ற மானியமும் நீங்கள் கொடுக்கின்ற அரசு கொடுக்கின்ற உதவியும் எங்களுக்கு கால் பகுதி கூட வந்து சேரவில்லை, எங்களுக்கு வியாதிதான் வந்திருக்கிறது என்று சொல்லி அதற்கு மாற்று கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு பதில் கூறும் விதமாக ஒரு அற்புதமான கருத்தை இங்கே பதிவு செய்ய ஐயாவை அழைக்கிறோம். சூடு பறந்த விவாதத்திற்கு பின் மிக அருமையான ஒரு தீர்ப்பை சொல்ல ஐயா இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த உழவர் விவாத மேடையிலே விவசாய பெருமக்களும் அரசாங்கத்தின் ஊக்கம் என்று ஒரு தரப்பினரும் விவசாயிகளின் ஆக்கம் என்று ஒரு தரப்பினரும் மிக திறமையாக வாதாடினார்கள். நான் ஒரு சிறிய கருத்தை எடுத்து வைக்க விழைகின்றேன். ஒரு
தோட்டக்கலை வல்லுநராக விவசாய கல்லூரி பேராசிரியராக சிந்திக்கும் தருணத்திலே இங்கு குழுமியிருக்கிற கூட்டத்திலே நிறைய மாணவிகள் விவசாயம் படிப்பதற்காக ஆர்வமாக இருக்கின்ற மாணவிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பாராட்டுகின்றேன். அதே தருணத்திலே விவசாயம் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு இருக்கின்றது. அனைத்து விவசாயிகளுமே தன் மகன் வெள்ளை சட்டை போட்டு ஒரு அதிகாரியாக வேண்டும் என்று பார்க்கிறாரே ஒழிய தன்னுடைய மகன் ஒரு விவசாயியாக வர வேண்டும் என்ற சிந்தனை குறைந்து வருகின்றது. இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இப்பொழுது ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நான் ஒரு மகனையோ மகளையோ விவசாயியாக ஆக்கப் போகின்றேன் அல்லது விவசாய தொழில்நுட்ப வல்லுநராக ஆக்கப் போகின்றேன் உறுதிமொழியை எடுக்க வேண்டும். கட்டாயமாக. அப்பொழுதுதான் நமது இந்தியா, பாரம்பரியமிக்க இந்தியா, வல்லரசாக விவசாயத்திலே திறம்பட நிர்வகிக்கூடிய வல்லரசாக அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. காலம் வந்துருச்சு, தீர்ப்பு கூறணும். தீர்ப்பு கூறதுக்கு முன்னாடி ஒரு சில அடிப்படை உண்மைகள் என்ன? விவசாயிக்கு தேவையெல்லாம் நீர். எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் எப்படிப்பட்ட வறட்சி வந்தாலும் அந்த விவசாயிக்கு உரிய நீர் அங்கே கிடைப்ப செய்வது அடிப்படை தேவை. தண்ணி இருக்குது ஆனால் இல்லை. எல்லா தண்ணியும் கடலுக்கு போயிடுது. மழை பெஞ்சா 10-20 ஏரி இருக்கும் போல இருக்குது. எல்லா ஏரியும் தூர்வாரி தண்ணீரை சேமித்தாவே இந்த விவசாயினுடைய தண்ணீர் பஞ்சம் போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை நீங்கள் செய்யணும், இந்த அரசாங்கம் செய்யணும். அதை செஞ்சிட்டாவே அது ஒரு பெரிய உதவி. அடுத்தது, ஒவ்வொரு விவசாயியும் ஒரு பயிரை எடுத்தால் அந்த பயிரில் இவ்வளவு உற்பத்தி எடுக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு விவசாய கல்லூரி நிர்ணயித்திருக்கிறது. விவசாய கல்லூரி நினைத்தால் அதை செய்ய முடியும். டாக்டர் அவர்கள் நினைத்தால், அவர் போன்ற இருக்கிறவர்கள் நினைத்தால் விவசாயிக்கு உண்டான அந்த தொழில்நுட்ப முறை கற்றுத்தர முடியும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இது சாத்தியமாக ரொம்ப ரொம்ப சின்ன சமாச்சாரம். ரொம்ப ரொம்ப சாத்தியம். இதுக்கு அரசாங்கத்தினுடைய கொள்கை மாற்றங்கள் சில இது அமையணும். எப்படி? பொன்னி அரிசி இந்த ஏரியாவில் தான் ஜாஸ்தி வருது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே 1400 ரூபா மூட்டை சொன்னாங்க. எப்படி விவசாயி கட்டுப்படி ஆகும்? 30-40 மூட்டைக்கு மேலே கண்டிப்பாக எடுக்கிறது இல்லை இந்த ஏரியாவில். அப்போ 40 மூட்டைன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு 50,000-60,000 அவனுக்கு வருமானம் வந்ததுன்னா, 50,000 தான் வரும், அதுக்கு மேலே வராது. வந்ததுன்னா எப்படி கட்டுப்படி ஆகும்? 30-35,000 செலவாகி போயிடும். கணக்கு பார்த்தோம்னா நஷ்டம்தான் வந்துட்டுருக்கோம். வருஷம் கடன் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆவரேஜாக ஒரு விவசாயி வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்க வைக்கணும். அந்த சம்பாதிக்க வைக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே தெரியவே இல்லை. நான் சொன்னபடி கேட்டால் போகிறோம். நடைமுறையில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக அதை பண்ணுவோம். வருங்காலம் உங்களுக்கு காத்திருக்கு. பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்த மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தை உயர்ந்த மாவட்டமாக பண்ணி விட்டுடலாம். ஏன்னா விவசாயி இருக்கிற மாவட்டம்தான் அப்பலுக்கில்லாத மக்கள் வாழ்கிற இடம். அங்குதான் அமைதி இருக்கும், அங்குதான் தெய்வம் இருக்கும். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் பில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிர்கள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார். குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் விவசாயிகளின் புதிய நம்பிக்கை. ஒவ்வொரு தெளிப்பிலும் நிம்மதி, அதிக மகசூல், அதிக லாபம். காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. இலைவழி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம், சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, பயிரை பாதுகாக்க, மகசூலை பெருக்க அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். குறைந்த செலவில் நிறைந்த வருவாய். அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
தெரியும் நாச்சி. சார் சிறப்பு தள்ளுபடி கூடவே சிறப்பு பரிசு தெரியும் நாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள் இவை அனைத்தும் ஒரே கடையில். டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர் இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும் மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச் 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 984252752890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்கும் இடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போவும் நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு. உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் பில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருதாச்சலம். தொடர்கிறது. இந்த தீர்ப்புன்னு எடுத்துக்கிட்டா விவசாயிக்கு ஊக்கம் பண்ணணும் அப்படின்னா இவங்க கடன் கொடுத்து அல்லது இவங்க பொருளாதார உதவி கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிற அடிப்படை தேவை என்ன? விவசாயி நினச்சான்னா எனக்கு வேணுங்கிற உணவை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன், எவனுக்கும் கொடுக்க மாட்டேன்னு நினச்சா என்ன ஆகுறது நிலைமை? நாடு என்ன ஆகும்? இது தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் உங்ககிட்ட வந்து உதவி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உற்பத்தியை வாங்கிட்டு போகிறாங்க. இது யதார்த்தமான உண்மை தான். அப்போது தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நம்முடைய கடமை, விவசாயினுடைய கடமை, அரசனுக்கே சோறு அப்படின்னு போடுறவன் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார். எல்லாம் அது யதார்த்தமான உண்மை தானே, நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட விவசாயிகள் ஊக்குவிக்கணும் அப்படின்னா அந்த ஊக்குவிப்பு ஒன்று தான், அவனை லாபம் வரைய செய்யணும், நஷ்டமடைய செய்யவே கூடாது. அந்த லாபம் கூட 1 லட்ச ரூபா, இது ஒரு வேதமாக எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 1 லட்சம், அடுத்த வருஷம் 1.25 லட்சமாக மாற்றிடுவேன் நான், ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அப்படி சம்பாதிக்க வைக்கணும்னா அரசாங்கம் பண்ண வேண்டிய அடுத்த ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்க வேண்டியது அவங்க வேலை. அடுத்தது உற்பத்தி எடுக்க வைக்க வேண்டியது அடுத்த வேலை. அந்த உற்பத்திக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. எல்லாமே அரசாங்கத்திட்டே எதிர்பார்த்து நம்ம உட்காரக்கூடாது. நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது, நம்ம செய்யறது ஆகணும். அதுக்கு என்ன தேவை? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிகிட்ட அடிப்படையில் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறோமே, பயிரை செய்கிறதுக்கு பணம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற யதார்த்தமான சூழ்நிலை அது. அட்லீஸ்ட் ஒரு 90% பேர்கிட்ட இல்லை. அரசாங்கம் கடன் கொடுத்து வசூல் பண்ண முடியறதில்லை. வசூல் பண்ண முடியலன்னா என்ன ஆகுது? என்னடா இவ்வளோ பெரிய பர்டனாக இருக்கே, இந்த வருஷம் 1000 கோடி கொடுத்தோம், அடுத்த வருஷம் கம்மி பண்ணலாம், அரசாங்கத்தினுடைய கஜானா காலி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கமே என்ன நினைக்குது? கம்மியாக கொடுப்போம்னு கம்மி பண்ணிடுது. அதையே வசூல் பண்ணுற கடனாக கொடுத்தீங்கன்னா அவன் சம்பாதிக்க வச்சு அந்த கடனை திருப்பி பேங்க்கு கட்டுற மாதிரி பண்ணணும். இதுதான் கிசான் கிரெடிட் கார்டோட கான்செப்ட். நான் வந்து ஒரு விவசாயியை எப்படி 1 லட்ச ரூபா சம்பாதிக்க வைக்கணுங்கிற முயற்சியில் இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணோம். இந்த CSRன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திட்டத்தின் கீழே இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சால் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் 2%
ப்ராஃபிட்டில் இங்கே ஷேர் கொடுக்கணும்னு இருக்குது. லட்சக்கணக்கான கோடி பணம் அங்கே கிடக்குது, உபயோகப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இது யார் எடுத்துகிட்டு போய் விவசாயிகிட்ட சேர்த்துறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு தான் நாங்கள் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கோம். என்ன திட்டம்னா, கார்ப்பரேட், இப்போ நானும் ஒரு கார்ப்பரேட்டுக்கு சேர்ந்தவன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்துள்ளேன். இன்றைக்கி நான் எடுத்தேன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நான் பேங்க் கேரண்டி விவசாயிகளுக்காக கொடுக்க முடியும். அந்த கேசிசி, கிசான் கிரெடிட் கார்டு, உழவர் கடன் அட்டை, அந்த அட்டையை கொடுக்க ஒரு இது கொடுத்துருக்குறோம், மோடிஜிக்கு கொடுத்துருக்கோம். திட்டத்தின் பிரகாரம் கடலைக்கு ஒரு 25,000 ரூபா முதலீடு வேணும் ஒவ்வொரு விவசாயிக்குன்னா, அந்த விவசாயிக்கு வேணுங்கிற இன்புட்ஸ், ஆதாரம், இது விதை வேணும், உரம் வேணும், பெஸ்டிசைட்ஸ் வேணும், உழுறதுக்கு பணம் வேணும், எல்லாமே அந்த கிரெடிட் நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணிவிடுவோம் கம்பெனியை. அந்த கம்பெனியில் போய் சொன்னீங்கன்னா அந்த உரம் கொடுத்துருவாங்க. ஒரு 4-5 கம்பெனி ஆத்தரைஸ், ஒரே விலையாக இருக்கும், ஒரே காஸ்ட்டாக இருக்கும். அவங்ககிட்ட இருந்து போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அறுவடை அப்பவும் மெஷின் எல்லாம் அந்த ரேட் இருக்கும், அதில் கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த 25,000 எல்லாமே அடங்கிடும். ஒரு 5,000 கேஷும் கொடுக்க சொல்லுவோம். பொருளை கொடுத்துருவாங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள். அதனுடைய பொருளுக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த பொருளுக்கு இப்போ நிலக்கடலைன்னு எடுத்துக்கிட்டால் நாங்கள் 60 ரூபா வரைக்கும் கொடுக்க முடியும்னு நேற்று சொன்ன இவர்கிட்ட, உங்கள் தலைவர்கிட்ட 60 ரூபா விலை நிர்ணயம் பண்ணிட்டோம். நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்களே உத்தரவாதம் கொடுக்குறோம். கார்ப்பரேட்டை உத்தரவாதம் கொடுப்பாங்க, நானும் இல்லை, எத்தனையோ கார்ப்பரேட் வர்றாங்க, உத்தரவாதம் கொடுத்துருவாங்க. ஒருவேளை 60 ரூபாய்க்கு கீழே போனால் எங்கிட்ட கொடுத்துரு, 60 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அங்கே கொண்டு போய் விற்றுக்கோ, நீ லாபம் அடையணுங்கிறத எங்கள் ப்ரைமரி எய்ம், முதல் கண்ணோட்டம் அதுதான். நீ விற்றுக்கிட்டீங்கன்னா அந்த பணம் நேராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். யார் கொடுத்துருப்பா? ஸ்டேட் பேங்க் கொடுத்துருப்பாங்க, சிண்டிகேட் பேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க்குக்கு தான் இந்த கார்ப்பரேட் கேரண்டி கொடுத்துருக்கு. அதை 25,000 கடன் இருந்ததுன்னா அதை கழிச்சிட்டு பேலன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் லாபம். இதுதான் இந்த திட்டம். இதில் நீங்கள் அப் டு டேட் என்ன செலவு பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே கொடுத்துரும் அரசாங்கம். இந்த திட்டத்தின் கீழே அவங்க 1 லட்ச ரூபா பண்ண முடியும். ஒரு கிராப் இல்லை, 2 கிராப் 3 கிராப், 2 கிராப்பில் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். 90% மக்கள் நல்ல லாபம் அடைவாங்க. இதுதான் இதனுடைய திட்டம். இந்த திட்டத்தில் அரசாங்கத்தினுடைய உதவி எங்கேருந்து வருது பாருங்கள். அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் விவசாயி உற்பத்தி பெருக்கிறது கஷ்டமாயிரும். ஏன்னா அரசாங்கம் தான் பல்கலைக்கழகமே, பல்கலைக்கழகம் தான் டெக்னாலஜி கொடுக்கணும். அதே சமயத்தில் இவங்க நினச்சாங்கன்னா, மனசு வைக்கலின்னா என்ன உதவி பண்ணி என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு ஊக்கம் வேணும். அந்த ஊக்கம் ஒன்று தான், லாபம். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி, வணக்கம். தீர்ப்பு சொல்லுகின்ற வகையிலே நம்முடைய மரியாதைக்குரிய கல்வித்துறை இயக்குனர் முனைவர் மணிவண்ணன் அவர்கள் நல்ல கருத்தை இங்கே பதிவு செய்தார். கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருவரை விவசாயியாக ஆக்குவோம் என்று அவருக்கு ஒரு உத்தரவாதத்தை சொல்லி, அதை தாண்டி நம்முடைய ஐயா பெரியவர் அர்த்தப்ப மாணிக்கம் ஐயா அவர்கள் ஒரு நல்ல கருத்துக்களை, அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எப்படி அரசாங்கம் ஏமாற்றாமல் சரியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும், விவசாயிகள் எப்படி லாபமாக இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர்களுடைய ஆலோசனைகளும் அவருடைய நல்ல கருத்துக்களையும் கேட்டு விவசாயிகளினுடைய ஊக்கமும் அரசாங்கத்தினுடைய சரியான ஆக்கமும் சரியாக இருந்தால் உலகம் நம்மை பார்க்கின்ற வகையிலே நம்முடைய விவசாயம் மேலோங்கும், விவசாயிகள் ஒற்றுமை மேலோங்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும் 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 என்று கூறி இந்த நல்ல நிகழ்வுக்கு இங்கே பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்து, விளம்பரங்கள் கொடுத்து, ஆதரவு கொடுத்து, நல்ல கருத்துக்களை பதிவு செய்த அறிஞர் பெருமக்களுக்கும் நடுவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஐயா அர்த்தப்ப மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஏஎஸ்ஆர் பவர் மீடியா சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மரியாதைக்குரிய ஐயா மணிவண்ணன் சார் அவர்களுக்கு எங்களுடைய ஏஎஸ்ஆர் பவர் மீடியா சார்பில் நினைவு பரிசை அர்த்தப்ப மாணிக்கம் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் நிறுவனத்தார் விவசாயிகளுக்கு இடுபொருளை இலவசமாக வழங்குகிறார்கள்.